வணக்கம். கடந்த புதன்கிழமை நான் என்னுடைய நண்பன் நீர்வேலியில் உள்ள வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் வீட்டில் நிறைய வீட்டு தோட்டங்கள் செய்திருந்தவர். தன்னுடைய வீட்டு தோட்டத்துக்கு அவர் எந்தவித ரசாயன பசலைகளோ அல்லது கிருமி நாசினிகளோ எதுவும் விசிறுவதில்லை. அவர் அந்த வீட்டில் சேர்ற குப்பைகள், கழிவுகள் மற்றும் இந்த இலகுலைகளைத்தான் அதுக்கு பசலையாக இடுவதாக எனக்கு தெரிவித்திருக்கிறார். அவரிடமிருந்து ஒரு நேர்காணல் எடுத்து நான் உங்களுக்கு விரைவில் போட இருக்கிறேன். அவர் ஒரு விவசாயத்தில் டிப்ளமா பெற்ற ஒரு அரச உத்தியோகத்தர். நாங்கள் இந்த பயிர்களில் இருந்து பெறக்கூடிய உணவுப் பொருட்களை உண்பதனால எங்களோட உடலுக்கு எந்தவித தீங்குகளும் இல்லாமல் மிக சிறந்த நன்மைகள் கிடைக்கும். ஏனென்றால் அது கிருமி நாசினிகள் அல்லது ரசாயனங்கள் பாவிக்காமல் அவர் இதனை விளைவித்து கொண்டிருக்கிறார். யாழ்ப்பாணத்திலேயே நான் கண்ட ஒரு பெரிய கருவா மரம் அவர்கிட்ட வீட்டை நிற்கிது. நான் அந்த வீடியோ பின்னால் நினைச்சிருக்கிறேன் பாருங்க. அது தற்போது பூத்து குலுங்கி கொண்டிருக்குது. கருவா மரத்தை பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், எனக்குமே தெரியாமல் தான் இருந்தது. நாங்கள் கருவாவை சமையலுக்கு நீண்ட காலமாகவே பாய்ப்போம். ஆனால் அந்த மரம் பூக்குறத கண்டிருக்க மாட்டோம். அதை நீங்கள் இதில் பின்னால் நான் நினைச்சிருக்கிற வீடியோவில் பார்க்கலாம். ஒன்று, நாங்கள் ரசாயனங்களற்ற உணவுகளை உண்பதனால எமது உடலுக்கு மிகவும் நன்மை வைக்கக்கூடியதாக இருக்கும். ரெண்டாவது, நாங்கள் விலைக்கு வாங்காமல் எங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வீட்டு தோட்டத்திலிருந்தே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதை விட வீட்டு சூழல்ல இந்த மரங்கள் பயிர்கள் நிற்பதால வீட்டுக்கு ஒரு குளிர்மையான சூழல் உருவாகும். அடுத்ததாக, நாங்கள் இந்த வீட்டு தோட்டத்தை ரசித்து எங்களோட மனதை இனிமைப்படுத்துறதுக்கு அது ஒரு அரிய காட்சியாக அமையும். இவ்வாறு பல நன்மைகளை நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். வீட்டில் நிலம் உள்ளவர்கள் வீட்டு தோட்டங்களை நீங்கள் செய்வதனூடாக உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை நீங்களே ஒரு பகுதியை உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கும். அத்தோட சாடிகளில் மற்றது பேக்குகள் மூலம் கூட சிறு சிறு பயிர்களை நட்டு அதிலிருந்து பலன் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த பின்னால் நினைச்சிருக்கிற வீடியோவை பார்த்தால் இந்த வீட்டு தோட்டத்தின் அருமை உங்களுக்கு விளங்கும். நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். நீங்களும் சுயமாக உங்கள் பொருளாதாரத்தை முன்னேற்றிக் கொள்வதற்காக வீட்டு தோட்டம் செய்யுங்கள்.